இன்று நாம் 26வது நாயன்மாராக கலிகம்ப நாயனார் என்பவர் பற்றிய வரலாறை காணலாம். இவர் விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ள திருப்பெண்ணாகடம் என்ற ஊரில் பிறந்தவர். சோழ நாட்டினுடைய சிறப்பு பொருந்திய ஊராக திகழ்ந்தது இந்த திருப்பெண்ணாகடம் என்பது. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வதற்கு ஏற்ப இவர் தன்னை நாடி வரக்கூடிய சிவன் அடியவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறுவதிலே மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவர்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் சிறிய சிறிய தேவைகள் இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்தாலும் கூட உணவளிக்கக்கூடிய கைங்கரியம்தான் மிக முக்கியமாக செய்து வந்தார். தன்னை நாடி வருபவர்களை முதலில் வரவேற்று அவர்களுக்கு பாத பூஜை செய்து தக்க மரியாதை அனைத்தையும் கொடுத்து வீட்டிற்குள்ளே அழைத்து சென்று சிவன் அடியவர்களுக்கு உணவு பரிமாறி தானும் உடன் அமர்ந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மனைவி இவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாக இருந்து அறுசுவை உணவு வகைகளை அருமையாக தயார் செய்து பரிமாறினார். ஒரு நாள் அவர்களுடைய இல்லத்தை நாடி வந்த சிவன் அடியவர்கள் கூட்டத்திலே இருந்த ஒருவர் அவர்களிடத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேலை செய்த பணியாளாக இருந்தார். அதனை அந்த வீட்டு எஜமானியம்மா பார்த்துவிட்டு ஒரு கணம் யோசித்தார். அதை கண்டுகொண்ட இந்த நாயனார், கலிகம்ப நாயனார், தன்னுடைய துணைவியின் 2 கரங்களையும் துண்டித்து விட்டு தான் மட்டும் அவருக்கு பாத பூஜை செய்து மரியாதைகள் செய்து உள்ளே அழைத்து சென்று மனைவி தயார் செய்து வைத்திருந்த அறுசுவை உணவு வகைகளை எல்லாம் பரிமாறி அடியவர்களுக்கு வேண்டிய அனைத்து கைங்கரியங்களையும் செய்தார். சிவபெருமான் இவருடைய அந்த உள்ளத்தை கண்டு மிகவும் உவப்பு கொண்டு அவரும் அவருடைய மனைவியும் தன்னுடைய சிவலோகத்திற்கு வந்து என்றென்றும் அங்கு நித்தியமாக தன் அருகிலேயே அணுக்க தொண்டர்களாக இருக்கக்கூடிய அருளை வணங்கினார். இப்படி கலிகம்ப நாயனார் என்பவர் ஒரு சிறு சந்தேகம் அல்லது சஞ்சலம் அல்லது ஒரு கேள்விக்குறி, நம்மிடத்திலே வேலை பார்த்தவரா இவர் என்ற அந்த வீட்டு அம்மா ஒரு கணப்பொழுது யோசித்ததற்காக அவருடைய கையை துண்டித்தது என்பது மிகப்பெரிய விஷயம். சாதாரணமாக யாரையாவது பார்த்த உடனே அவர் முகம் நினைவு வரக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி ஒரு கணப்பொழுது மின்னல் வெட்டுவது போல அவரை பற்றிய ஒரு செய்தி வந்து போகும். அந்த மானுட இயல்பு கூட இருக்கக்கூடாது. வந்தவரை சிவன் வடிவமாகவே எண்ணி பூஜை செய்ய வேண்டும், அவருக்கு தக்க மரியாதை செய்ய வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார். அவர் அப்படி குறியும் நெறியுமாக வாழ்க்கையை நடத்தியதனாலே இறுதியாக
சிவன் லோகத்திற்கு செல்லக்கூடிய பெரும் பேறு பெற்றார் என்பதை அவருடைய வரலாறு காட்டுகின்றது. நாளை தொடர்ந்து நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.